வணக்கம். தாவேகா தனிப்பெரும்பான்மையில இருக்கு. தாவேகாவை கூப்பிட்டு விஜய் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சட்டமன்றத்தில தனிப்பெரும்பான்மை நிரூபிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். இதோட முடிஞ்சுச்சு. கவர்னர் வேலை முடிஞ்சுச்சு. இப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜய் அலக்களிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேல எல்லாம் எரிஞ்சு விழுவுறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஆளுநர் இப்படி பண்றது தப்பு, ஜனநாயக படுகொலை அவரு, இது மாதிரிலாம் கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. விஜய் தனிப்பெரும்பான்மையா ஒரு கூட்டணி கட்சியோட ஒரு தலைவராக இருந்து அவர் போய் எனக்கு இவ்வளவு தொகுதி இருக்கு அப்படின்னு காட்டினார்னா பரவாயில்ல. இல்ல தனி கட்சியா போய் என்கிட்ட தான் தனி பெரும்பான்மை இருக்கு 108ன்னு சொன்னா பரவாயில்ல. இவர் காங்கிரஸ் கொடுத்த 5 தொகுதியும் சேர்த்து 113 இருக்கு அப்படின்னு சொன்னா, கூட்டணி கட்சிகளோட சேர்ந்தோம்னா 118 தொகுதி வேணும் அப்படிங்கிறது ஆளுநர் தரப்பு நியாயமா இருக்குது. ஆனா அவர்கிட்ட தான் தனி பெரும்பான்மை இருக்கு, மீதி எல்லாம் அவரால் சேர்க்க முடியும். ஆனா ஆளுநர் தரப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, சட்டமன்றத்தில் அவரால் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்சியை கலைக்கணும், திரும்பவும் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆளுநர் அப்படின்னாலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை, எல்லா மாநிலத்திலையுமே பிரச்சனை 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 தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். இந்த விஷயத்துல விஜய் ஆளுந்தரப்பா இருக்கும்போது விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அவருக்கு முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை நடத்தி கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம்தான். நடத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னா விஜய் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்களை விஜய்னால சாத்தியப்படுத்த முடியுமா? இது சினிமா இல்லை, கலை யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை மக்கள் விஜய் ஆதரித்த மக்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. அது முதலமைச்சர் அந்த ஸ்டாலினுக்குமே இருக்குது. அது ஏன்னா இவருக்கு தான் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் இல்லை. எடப்பாடி பழனிசாமி இன்னும் பாஜகவை நம்பிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. 3 முக்கியமான பதவி வேணும், துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் டிமாண்ட் வைக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் காங்கிரஸை சுத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் ஓடி போய் 5 சீட்டு தான் வச்சிருக்கிறாங்க. 5 சீட்டு வச்சிருக்கிறவங்க ஓடி போய் தாவேக்காவை ஆதரிச்ச உடனே விஜய் ஏற்றுக்கிட்டாரு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம், விஜய்க்குமே ஆப்படிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. காங்கிரஸ் ஓடி போய் உடனே ஆதரவு கொடுத்தோன்னா அதை வாங்கிட்டது அது மிகப்பெரிய ஒரு தப்பு. அது இல்லாமல் பாஜக என்ன செய்கிறாங்க, காங்கிரஸை இதோட முடிச்சுன்னு சோழிய முடிக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. விஜய்க்கு அவ்வளோ உடனே பதவி பிரமாணம்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா அதெல்லாம் சாத்தியப்படாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா இப்போ திமுக உழைப்புடால ஜெயிச்சு தான் 5 எம்எல்ஏக்களை வாங்கிட்டு காங்கிரஸ் வச்சுக்கிட்டு இப்போ அப்படியே தாவுறாங்க. அப்படிங்கும்போது திமுகவும் காங்கிரஸ் மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. பாஜகவும் காங்கிரஸை ஏற்றுக்கிட்ட விஜய் ரொம்ப பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகளை வைக்கிறாங்க. அது எப்படி வைக்க முடியும்? ஆளுநர் மூலமாக தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், சட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் ஓடும். அப்புறமா நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் பிசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே திமுக தலைமையோட ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. பிசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ஆதரவு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க ஆட்சி அமைக்க முடியும், விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எப்போ வேணாலும் பிடுங்கிட்டு போகிறதுக்கும் சூழ்நிலை இருக்குது. அதனால் அவங்க கடைசி நேரத்தில் அதிமுகவோட கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எம்எல்ஏக்களை சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநர் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட கோபம். ஆளுநர் செய்யலை அப்படின்னா மத்திய அரசு ஏதோ ஒரு டிமாண்ட் வைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சசிகலா எல்லா எம்எல்ஏக்களும் கையெழுத்து போட்டு கொடுத்து தனி மெஜாரிட்டியில் அவங்க இருந்தாங்க. 127 என்னவோ எம்எல்ஏக்கள் கையில் இருந்தது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட என்ன செஞ்சார் வித்யாசாகர், அப்போ கவர்னர் அந்த வித்யாசாகர் சென்னை பக்கிட்டே வரவே இல்லை. அவங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துருக்கலாம், முதலமைச்சர் பதவியை அவங்கள ஏற்றுக்க வச்சுருந்துருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ண விடாமல் அந்த சைடே வராமல் பாஜக செஞ்சது கடைசி வரைக்கும் அவங்க முதலமைச்சரே ஆக முடியாமல் போய் சிறைக்கு போகிறாங்க. சொத்துக்கு சிறைக்கு போயிட்டு வந்தாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. சட்டமன்றத்தில் எடுத்து தர தீர்மானங்கள், நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள், அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அவங்க தீர்மானத்தை நிறைவேற்றி தரதுக்கான ஒரு வேலையை தான் பார்க்கணும். இவங்க சட்டம் ஒழுங்குகள் எல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படி இப்படிலாம் உள்ள நுழையக்கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் சட்டமன்றம். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பன்வாரிலால் புரோஹித் அப்படிங்கிற ஆளுநர் இருக்கும்போது ஜெயலலிதா காலகட்டத்தில் அவர் என்ன செஞ்சார், பயங்கரமாக உள்ள புகுந்து அவரே சட்டம் ஒழுங்கு விஷயங்களை எல்லாம் தலையிட ஆரம்பித்தார். இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க பாஜகவோட இது பண்ணுற கொள்கையெல்லாம் எடுத்துகிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. திருவள்ளூருக்கு காவி ட்ரெஸ் அடிக்கிறாங்க. அப்புறமா சட்டமன்றத்தில்
கடந்த முறை திமுக அரசு வந்து எழுதி கொடுக்குற அந்த சட்டசபை உரைகளை கூட படிக்க மாட்டேங்கிறாங்க. படிக்காமல் அதை வந்து நான் சொல்கிற மாதிரி மாற்றி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சட்டமன்றத்தில் யார் தலைமையில் இருந்தால் திமுக தான் தலைமையில் இருந்துச்சு கடந்த முறை. அவங்க எழுதி கொடுக்குற தீர்மானங்களை வந்து படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கவே முடியாது. அவர் பாட்டுக்கு கிளம்பி அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு RN ரவி. இதெல்லாம் பார்க்கும்போது ஆளுநர்கள் எவ்வளவு குறைச்சல்களை வந்து கடந்த முறையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து புதுசு கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் இதெல்லாம் எப்படி சமாளிப்பார், சமாளிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் மக்களோட ஆர்வமாக இருக்குது. என்ன பண்ணுவார், என்ன செய்வார்? ஆளுநருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசாக வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 108 எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட தனி பெரும்பான்மை இருக்குது, அதோட விட்டுருக்கலாம். அவர் காங்கிரஸோட சேர்த்து கொண்டாந்து கொடுத்தாரு, 5 தொகுதியை சேர்த்து 113 தொகுதியை கொண்டாந்து கொடுக்குறாரு. சரி, அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட 118 தொகுதிகள் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா இவர் யாரோடையாவது கூட்டணி வச்சு ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவோட ஒரு 118 தொகுதிகளுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இதில் யார் தலைமையில் கூட்டணி வச்சுருந்தாங்களோ அந்த தலைமையை கூப்பிட்டு நாங்கள் வந்து பேச்சு நடத்தி அவங்களுக்கு முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை நடத்தி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி ஆளுநர் தரப்பில் சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே அவங்க இப்போ தான் கூட்டணி சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எல்லாத்துட்டையும் வாங்கட்டும், லெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டும். அதிக பெரும்பான்மை இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அவங்கள ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சும்மா ஒரு புதுசாக ஒரு ரூட்டை போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்காரு. இதில் தாவேக தரப்பு தான் ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருக்காங்க. மக்கள் கொடுத்த தீர்ப்புங்க இது, மக்கள் கொடுத்த தீர்ப்பு. திரும்பவும் தேர்தல் வரது திமுக விரும்பலை. திரும்பவும் தேர்தல் வந்து அதை சந்தித்து அதுக்காக போராடிட்டு இருக்கிறதெல்லாம் நாங்கள் விரும்பலைங்க. இப்போதைக்கு தேர்தல் நடத்த வேணாம், தாவேகாவே ஆட்சியில் உட்கார விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற திமுக ஒன்று செஞ்சுருக்கலாம். என்ன செஞ்சுருக்கலாம்? கூட்டணி கட்சிகளில் இருக்கிற விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளை நீங்கள் போய் தாவேகாவை ஆதரிங்கன்னு சொல்லலாம். காங்கிரஸ் சொல்லாமல் எல்லாமே ஓடி போயிட்டாங்க, இவங்கள போய் ஆதரிங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து பாஜகவோட பி டீம் அப்படிங்கிறது தான் விசிகாவோட கொள்கை. நேற்று வரைக்குமே அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் நடத்துது, விசிகாவும் சரி கம்யூனிஸ்டும் சரி போராட்டம் நடத்துகிறாங்க மத்திய அரசுக்கு எதிராக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க மத்திய அரசுக்கு எதிராக நடத்துகிற போராட்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய சக்தியோடு தான் நாங்கள் எப்பயுமே கூட்டணி இருப்போம்னு சொல்லிட்டாங்க. அதே போல் வந்து முஸ்லீம் அவங்க இயக்கம் வந்து IMLUL இவங்க வந்து இவர்கிட்டே சொல்லிட்டாங்க, அருண்ராஜ்கிட்டே சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் வந்து திமுகவோட கூட்டணி இருக்கோம், இது தேர்தல் கூட்டணி இல்லை கொள்கை கூட்டணி அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஆளுநர் வேற இப்படி பண்ணுறாரு, மத்திய அரசுக்கு ஆதரவாக மாநில அரசோட சேர்ந்து இணைஞ்சு பணியாற்றணுமே தவிர இப்படி ஒரு விஷயங்களை பண்ணக்கூடாது, மத்திய அரசுக்கு ஆதரவாக வந்து விஜயை போட்டு இந்த படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லலாம். நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை போச்சுன்னா ஆளுநர் தான் அந்த ஆட்சியை வந்து கலைக்கணும். அப்படி கலைச்சா மக்கள் மத்தியில் ஒரு கொதிப்பு வரும். இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. 14 நாள் இல்லை 2 வாரம் அவகாசம் கொடுக்கலாம். கொடுக்குறதுக்குள்ளே அவனால் அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இந்த சைடு அதிமுக விஜய் ஆட்சியில் உட்கார வைக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுக இது வரைக்குமே ஒன்றுமே பேசலை, திமுக தரப்பில் ஒன்றுமே முடிவெடுக்கலை. அதிமுக கூட்டணி உருவாகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆளுநர் நேற்று ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி உருவாச்சுன்னா யார் பெரும்பான்மை வச்சுருக்காங்களோ அவங்கள நான் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அமைக்கிறதுல வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஏன்னா தொடர்ந்து 12 தோல்வியை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா SR பொம்மையிலேருந்து எடையூரப்பா வரைக்கும் இதே போல் சூழ்நிலைகளை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. மாநில அரசாக உட்கார்றதுக்குள்ளே அவங்க பட்ட பாடுகள் வந்து நிறைய இருக்குது. கவர்னர் மாளிகையை வந்து இவங்க சட்டமன்றம் போல் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்லாம் போயிருக்கிறாங்க. போன பிறகுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான நீதி கிடச்சிருக்குது. அதே போல் வந்து விஜயும் உச்ச நீதிமன்றத்துக்கு போவார், நீதி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அர்லேகரோட அதிகாரத்தை மீறி விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க உடனே ஒரு சின்ன ஒரு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆதரவும் நிலையான ஒரு ஆதரவாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதிமுக தரப்பில் வந்து விஜயோட தாவேகோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய எம்எல்ஏக்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. சில முக்கியமான அதிமுக பதவிகளை வந்து அமைச்சர் பதவி வாங்க போகிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம், திக்குன்னு பயம். அமைச்சரவையில் இடம்பெற்றோம்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி முக்கியமான ஆட்கள் எல்லாமே விஜய் சைடு போயிடுவாங்க, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க, ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டாங்களேன்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. நேற்று அவசரமாக டெல்லி போய் ராஜ்யசபா MP பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு CV சண்முகம் வராருன்னா அதுலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா MLA பதவி, CV சண்முகம் வந்து ராஜ்யசபா MP பதவியை வந்து எப்போ வேணாலும் பொறுமையாக கூட ராஜினாமா பண்ணிக்கலாம், உடனே போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே தாவேக்கோட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது.
சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் இடம் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். செங்கோட்டையில் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாரு. அவர் வேலுமணி எல்லாமே நடத்தி முடிச்சு வச்சுட்டாங்க. ஒரு 30 எம்எல்ஏக்களோட ஆதரவோட அவர் தனியாக போய் கண்டிப்பாக சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி செஞ்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக தாவேக்கா 5 வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இவங்களை போல ஆட்கள் ஊழல் கரைபடிஞ்ச நபர்களை வச்சு ஆட்சி செஞ்சார் அப்படின்னா விஜய் ஆட்சி பண்ணுற மாதிரி இருக்காது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. கவர்னர் வந்து ஜனநாயக கடமையை மீறி செயல்படுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. மக்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க விஜய் ஆளட்டுமே, விஜய் ஆளுன்றதை நாங்கள் பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஆள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய சட்ட நுணுக்கங்களை வச்சு இவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னா விஜய் இதெல்லாம் எப்படி சமாளிப்பார் எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.